நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த பெந்தகோஸ்து நாளில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் என்ன தெரியுங்களா? பெந்தகோஸ்து நாள். சுமார் 1990 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த பூமியிலே சீசலுக்கு காட்சி கொடுத்து அவர் பரலோகத்துக்கு போகும்போது சொல்லிட்டு போனார், நீங்கள் எருசலேம் நகரத்தை விட்டு போகாமல் அங்கேயே இருங்க அப்படின்னாரு. சொன்னப்போ அந்த சீஷர்கள் எல்லாம் மார்க் என்கிற ஒருடைய வீட்டில் மேல் வீட்டில் தங்கியிருந்தாங்க. 120 பேர். அந்த 120 பேர் 10 நாட்களாக தேவன் சொன்னதை கேட்டு கீழ்ப்பழிந்து இருந்தபோது 50வது நாளில், அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்தெழுந்த 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் பரத்திலிருந்து பொழிந்தருளப்பட்டார். இந்த நாள் அந்த நாள் தான். இன்றைக்கி கரெக்டாக சண்டே வந்திருக்கு. இது பண்டிகை, தெரியுங்களா? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு இது பண்டிகை என்று. ஆமேனா இல்லைங்களா? இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாமே பைபிள் ஆதாரத்தோடு தான் நம்ம என்ன பண்ணுவோம். நம்ம பண்டிகையாக கொண்டாடுறதில்ல, பண்டிகை இல்லாத பண்டிகையாக கொண்டாடுறோம். இதெல்லாம் நம்மளை பிசாசு ஏமாத்துறதுக்கான ஒரு ட்ரிக். சரி, நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம வாசிக்கும்போது பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தது. ஆக்சுவலாக இந்த பென்ட் அப்படின்னா க்ரீக்கில் பென்ட் அப்படின்னா 50ன்னு அர்த்தம். பென்டகாஸ்ட் அப்படின்னா 50வது நாள்னு அர்த்தம். பென்ட் அப்படின்னது கிரேக்க பாஷையில் 50ன்னு அர்த்தம். எபிரே பாஷையில் காமிஷிம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட், 50க்கு. ரைட், சரிங்களா? இப்போ இந்த 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொழிந்தருளப்பட்டார். நல்லா பாருங்கள், இது இயேசுவானவர் மரித்து நமக்காக உயிர்த்து அவர் மகிமைக்குள்ளே பிரவேசித்து பரலோகத்துக்கு போய் நமக்காக அனுப்பின கிஃப்ட்டு. ஹலோ, பரலோகத்திலேருந்து உங்களுக்கு பொக்கிஷத்தை அனுப்புகிறேன்னு சொல்ல, உங்களுக்கு பண மூட்டையை போடுறேன்னு சொல்ல, தங்க கட்டி அங்கேருந்து போடுறேன்னு சொல்ல, நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவி அனுப்பினார். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவனுக்கு அடையாளமே பரிசுத்த ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறது தான். ஆமேனே இல்லைங்களா? அதனால தான் நமக்கு எது தேவை பாருங்கள். இந்த பூலோகத்தில் சுகபோகமாய் வாழ்வதற்கு பொருள்லாம் தேவை. ஆனால் பரலோகத்தில் சுகபோகமாய் வாழ்வதற்கு பணம் தேவையில்லை, பரிசுத்த ஆவி தேவை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சா? நம்ம பரலோக வாசிகள், டெம்பரரியாக இங்கே இருக்கிறோம். ஆமென். போன வாரம் கூடார பண்டிகை குறித்து பார்த்தோம். கூடாரம் அப்படின்னா டெம்பரரி, சரிங்களா? நித்திய நமக்காக ஏசப்பா பர்மனெண்ட் கூடாரத்தை கட்டுறாரா இல்லைங்களா? ஏசப்பா இருக்காது பொய் சொல்லியிருக்காரா? அவர் பொய்லாம் சொல்ல மாட்டார். ரைட், சரி. இப்போ இந்த பெந்தகோஸ்தே ஒரு நாள் வந்த பொழுது இவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி, இங்கே பெந்தகோஸ்தே நாள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்தே பண்டிகைன்னு சொல்லியிருக்காரு. வாசிங்க 1 கொரிந்தியர் 16:8. 1 கொரிந்தியர் 16:8. ஆகிலும் போதும். பெந்தகோஸ்தே அப்போ இது பண்டிகை இல்லைங்களா? ஏன் பவுல் பண்டிகைன்னு சொல்லி காமிச்சார்? அதை இது நமக்கு பண்டிகைன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் இங்கே பைபிளில் பண்டிகைன்னு சில பண்டிகைகளை பைபிளில் ஏசப்பாவும் மென்ஷன் பண்ணிருக்காரு, பவுலும் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஏசப்பா மென்ஷன் பண்ண பண்டிகை பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அப்புறம் கூடார பண்டிகை. ரைட், கூடார பண்டிகை. அப்புறம் இந்த 3 பண்டிகை தான் புதிய ஏற்பாட்டில் நமக்கு மென்ஷனை காண்பிக்கப்பட்டிருக்கு. புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை, அப்புறம் கூடார பண்டிகை. இந்த பெந்தகோஸ்தே பண்டிகைன்றது அங்கெல்லாம் வரல. அந்த 4 சுவிசேஷங்கள்லையும் வரல. இந்த சபை சரித்திரத்தில் இந்த பெந்தகோஸ்தே என்கிற இந்த நாளை கர்த்தர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிறார். நல்லா பாருங்கள், ஆதாம் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியை ஏதேனில் தொலைச்சார். ஹலோ, ஏதேனில் ஆதாமுக்கு ஒரு குறையும் இல்லை, தொலைச்சதை மீண்டுமாக கொடுப்பதற்காக 2ஆம் ஆதாமாகிய இயேசு இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்தார். தேவனவர் சரிங்களா? நமக்காக மரித்து நான் போகிறது உனக்கு பிரயோஜனம், நான் போகலாம், பரிசுத்த ஆவி வரமாட்டார்.
அதனால் நான் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து போகிறேன்னு சொல்லி போனார். இதை அனுப்புனார். இப்போ பவுல் சொல்கிறார் பெந்தெகோஸ்தே பண்டிகைன்னு. பண்டிகை இருக்குது பாருங்க, நம்ம கூட பண்டிகை இருக்குது. முக்கியமாக எதை கொண்டாடுவோம்? சாதாரணமாக எதை கொண்டாடுவோம்? முக்கியமாக கொண்டாடுறது 12ஆம் மாதம் முக்கியமாக கொண்டாடுவோம். உலகம் முழுதுமாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் லீவ் விட்டுருவாங்க. எல்லா உலக நாடுகள்லேயும் ஒரு மாதம் லீவ் விட்டுருவாங்க. ஆனால் அதை பண்டிகைன்னு பைபிள் எங்கேயும் சொல்லலை. இல்லை, சரிங்களா? சரிங்களா? இல்லை, இருக்கா? இல்லை. ஆனால் இது இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகைன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. 3 பண்டிகைகளில் மொத்தம் 7 பண்டிகைகள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு பழைய ஏற்பாடில். இல்லை 3 பண்டிகைகளில் கண்டிப்பாக ஆண் மக்கள் வரணும். ஆண் மக்கள் வரணும் என்று தேவ கட்டளை. வாசிங்க உபாகமம், சரி ஃபஸ்ட்டு யாத்திராகமம் எடுத்துக்கோங்க. யாத்திராகமம் 23:17. 23:17. வருஷத்தில் 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லோரும் வர கடவர்கள். அப்படி தான் போட்டிருக்கல. இங்கே உபாகமத்தில் எப்பயுமே எலாபரேஷனாக விவரித்து காண்பிச்சிருப்பார். உபாகமம் 16:16 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க உபாகமம் 16:16. 1 2 3 ஆண்டு 3 பண்டிகைக்கு இந்த பண்டிகைக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. முதல் பண்டிகை பஸ்கா முடிஞ்சோடனே புளிப்பில் பண்டிகை வந்துடும். ஏசப்பாவை சிரிப்பில் 12 வயசாக இருக்கும்போது எங்கே கூப்பிட்டு போனாங்க? பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்கு எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அவர் இருந்த ஊர் இது நாசரேத்துலேருந்து அவரை கூப்பிட்டு போனாங்க. சரிங்களா? ரைட். அப்போ அங்கே போயிட்டு எத்தனை நாள் இருப்பாங்கன்னா, அங்கே 7 நாள் இருப்பாங்க. கூடார பண்டிகை 7 நாள். இதெல்லாம் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் பண்டிகைகள் தெரிஞ்சால் தான் புதிய ஏற்பாட்டில் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நம்ம போன வாரம் நான் உங்களுக்கு கூடார பண்டிகை சொன்னேன். கூடார பண்டிகை 7 நாள் கொண்டாடுவாங்க. சரிங்களா? 7 நாள். ஏசப்பா பண்டிகை பாதியில் வந்தார்னு சொன்னேன். பண்டிகை பாதி நம்ம மத்தியானம் நினச்சிருப்போம். இல்லை, 3.5 நாள் கழித்து வந்தார். ரைட். அப்புறம் பண்டிகையின் பிரதான கடைசி நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட். சரி, இப்போ 3 பண்டிகைக்கு வரணுமா? 1 என்ன பண்டிகை? புளிப்பில் ஆப்ப பண்டிகைனா பஸ்கா பண்டிகையிலேருந்து. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரங்களின் பண்டிகை. வாரங்கள்னால் நமக்கு தமிழில் வாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஷவோத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஷவோத் என்ற பண்டிகையில் 7 வாரம். 7x7 நீங்கள் அதை நான் உங்களுக்கு பின்பதாக காமிக்கிறேன். 7x7 49 நாளா? 7x7 எவ்வளோ? 49. மல்டிப்ளிகேஷன் எவ்வளோங்கப்பா? 49 முடிஞ்சு 50ல் பெந்தெகோஸ்தே நாள் கொண்டாடுவாங்க. ஆமே, கர்த்தர் நல்லவர். சரி, அப்படி தான் இந்த பண்டிகைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கே கிரமமாக எழுதி வச்சார். வரணும் கண்டிப்பாகவே அப்படின்னு. ஆண் மக்கள் எல்லாரும், நிறைய பேர் இப்போ கூட நடக்குதுல்ல, சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. நிறைய பேர் சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. ஆனால் வருஷத்தில் 3 வாட்டி அந்த பண்டிகைக்கு மட்டும் அவங்கள பார்க்கலாம். சில தலைகள் புதுசாக தெரியும். நியூ இயருக்கு கிறிஸ்மஸுக்கெலாம் என்ன ரொம்பிடும். சர்ச்சு வெளியெல்லாம் பந்தல் போட்டு உட்கார வைப்பாங்க. பார்க்காத மூஞ்சிலாம் பார்க்கலாம். அப்போ உண்மை இல்லைங்களா? நல்லா கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்க. ஏசப்பா வார்த்தையை மீறாத நல்ல ஜனங்கள். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஏசப்பா நம்மளை தேவ சமூகத்தில் வரணுன்றது தான் நமக்கு தேவன் கொடுத்த கட்டளை. சபை கூடி வரல விடாதீங்க தான் சொல்லியிருக்காரு. ரைட். சரி, இப்போ இந்த 50வது நாளை குறித்து நம்ம கொஞ்சம் விவரமாக பார்த்துடலாம். லேவியராகமம் 23:15-16 நீங்கள் வாசிங்களேன். 15-16. என்ன துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய, நல்லா பாருங்கள், ஓய்வு நாள் சனிக்கிழமை, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஓய்வு 7 வாரங்கள். நல்லா பாருங்கள், முதல்ல அந்த கதிர்கட்ட அசைவான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அசைவாட்டு என்ன பண்டிகை தெரியுமா? அது முதற் பலன் பண்டிகை. யார் முதற் பலன்? ஏசப்பா மரித்து உயிர் தெந்ததில் அவர் தான் ஃபஸ்ட்டு. மகதலேனா மரியாள் 20ஆம் அதிகாரத்தில் யோவான் 20 தொட வராங்க. என்னை தொடாத, நான் இன்னும் போகலை அப்படின்னாரு. ஏன்னா இந்த முதற் பலனாகிய
கோதுமை கட்டு பிதாவின் இடத்துல போயிட்டு திரும்ப வரணும். அவர் போயிட்டு திரும்ப வந்த பிறகு 7 வாரங்கள் என்ன, 7 × 7 49 நாள், மறுநாள் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். அடையாளத்துக்காக தான் பண்டிகை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைபிளில் பண்டிகை எல்லாம் பாருங்கள். இந்த பண்டிகைலாம் யாரை பற்றிதுன்னா அவங்களுக்கு கொடுக்கல. வாசிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16, 17. பண்டிகை யூதருக்கு நினச்சிக்க போகிறீங்க, நீங்கள் ஏமாந்துட போகிறீங்க. நமக்கு வேறு பண்டிகை, அவங்களுக்கு வேறு இல்லை. இந்த பண்டிகை கொலோசியர் 2, 16, 17. பாருங்க. அதனால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை. கொலோசியர் 2, 16, 17. ஆகையால் போஜன பானத்தை குறித்தாவது. இந்த பண்டிகை தான் பவுல் அங்கே சொல்கிறாரு. எந்த பண்டிகை? ஹலோ, போஜன பானன்றது பந்தி. போஜனம் பானம், என்னுடைய ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது, என்னுடைய சரீரம் மெய்யான போஜனமாக இருக்கிறது. போஜன பானம்னா பந்தி, பந்தியில் பங்கு கொள்ளணும். சரி, 2வது பண்டிகை. 3வது ஓய்வு நாள். ஏன் சில பேர்லாம் பண்டிகைக்கு வந்தால் போதும் நினைக்கிறாங்களே, அதுதான் போட்டார் பாயிண்ட்டு. ஓய்வு நாள். யாருங்க குற்றப்படுத்துறது நம்மளை? உன் புள்ளன்ற, நீ சர்ச்சுக்கு வரணும்னு சொல்கிற, வாரம் வரணும்னு சொல்கிற, அது பிறகு வராமல் இருக்காம பாருங்க, பிசாசு குற்றப்படுத்துவான். ஹலோ, யார் குற்றப்படுத்துறது? யாருங்க குற்றப்படுத்துறது? பிசாசு குற்றப்படுத்துவாங்க. உன் புள்ளன்றான் பார், என்ன வேலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவான். மற்ற எல்லாத்துலேயும், சர்ச்சில் மற்ற எல்லா காலத்தையும் உன் புள்ளன்ற இது பார், தப்பு பண்ணுறான் பார் 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 அப்படின்னு காமிப்பான். ரைட். குற்றப்படுத்துகிறவன் ஒருவன் இருக்கிறான், இன்னைக்கு இருக்கிறான். சரிங்களா? ஓயாமல் குற்றம் சுமத்துகிறான். அப்படி வாசிங்க. அவைகள் எது வருங்காரியங்களுக்கு நிழல்? என்ன பவுல் சொல்றாரு? வரும் காரியங்களுக்கு நிழலாம், வரப்போகிற காரியங்களுக்கு நிழலாம். அவைகளின் பொருள். அப்போ பண்டிகைலாம் எதை, யாரை பற்றினது? ஏசப்பாவை பற்றினது. நல்லா பாருங்கள், இது வரைக்கும் 4 பண்டிகை முடிஞ்சு போச்சு. 4 பண்டிகை முடிஞ்சு போச்சு. பஸ்கா இயேசு கிறிஸ்து பலியானார். முதல் பலன் பண்டிகை அவர் பரலோகத்துக்கு எழுந்து போனார். 7 வாரம் கழித்து நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு. ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் வந்த பிறகு பாவத்தை ஒழிக்கணும்னு நினைப்பார் ஆண்டவர். இப்போ 7 நாள் புளிப்பில் பண்டிகைனா, புளிப்புனா பாவம், உன் வாழ்க்கையில் பாவம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட்டு. 4 பண்டிகை முடிஞ்சிருக்கு. அடுத்தது எக்கால பண்டிகை வரும். எக்கால பண்டிகையில் நம்ம என்ன தெரியுமா ஆகும்? டான்ஸ் ஆடினே போவோம் மேலே. எப்படி போவோம்? பரிசுத்த ஆவியார் தாவீதை போல சுழண்டு சுழண்டு நடனம் ஆடி நம்மை மேலே கொண்டு போவார். அதுக்கப்புறம் பாவ நிவர்த்தி பண்டிகைன்னு நீங்கள் அங்கே வாசியாக இருக்கும். யாருக்கு பாவ நிவர்த்தி? நமக்கு தான். ஏசப்பா சிலுவையில் பாவ நிவர்த்தி பண்ணிட்டாரு. அப்போ இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அநேக ஜனங்களுக்கு, மீதமாக இருக்கிற யூத ஜனங்களுக்கு இயேசு பாவ நிவர்த்தியை செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு தான் அவங்க கூடாரத்துக்குள்ளே வர முடியும். கூடாரம்னா நீங்கள் இந்த கூடாரம் நினச்சிக்க போகிற, அதுதான் கூடாரம். நம்ம அப்போ எங்கே இருப்போம்? கூடாரத்தில் போகாமல் மத்திய ஆகாயத்தில் போயிட்டு எங்கே இருப்போம்? பரதேசில் இருப்போம். இது எல்லாம் இந்த கூட்டம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நமக்கா ஏசப்பா கட்டின வீட்டுக்கு போகும். ஆமேனா இல்லைங்களா? மத்திய ஆகாயத்தில் ஏசப்பா நம்மளை சந்தித்து ஷேக்கன் கொடுத்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணது உலக தோற்றம், வா உள்ளவா அப்படின்னு கூட்டின்னு போவார். கூட்டின்னு போயிட்டு நமக்கு தாவீதை ஆதாம்லேருந்து காமிப்பார். நமக்கு தாவீதை ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கு. புரியுதா இல்லைங்களா? நிறைய பேர் தாவீதை காமிச்சே ஓட்டுறாங்க, ஆதாமை காமிக்க மாட்டேன்றாங்க. கர்த்தர் நல்லவர். எங்க ஆதாமுக்கும் ஆடை விலகிச்சு, தாவீதுக்கும் ஆடை விலகிச்சு. ஃபஸ்ட்டு ஆதாமுக்கு ஆடை இல்லாமல் இருந்தப்போ நிர்வாணம் தெரியல, அப்புறமா தான் நிர்வாணம் தெரிஞ்சிச்சு. ஆனால் தாவீதுக்கு ஆடை விலகினாலும் நிர்வாணம் என்று தெரியாமல் டான்ஸ் ஆடாருன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நாம் தேவ மகிமையில் இருக்கும் பொழுது நம்ம மாம்சம் வெளிப்படாது. ஆமென். தேவன் ஆவியாக இருக்காரா இல்லையா? ஆவியாக இருக்காரா இல்லையா?
அவரை தொழுது கொள்ள நம்ம எப்படி இருக்கணும்? ஏசப்பா கற்றுக் கொடுத்துருக்காரு சமாரியஸ்தர்கிட்ட. தேவன் ஆவியாக இருக்கிறாரு, அவரை தொழுது கொள்கிற நீங்கள் ஆவியோடு உண்மையோடு. அதனால தான் பரிசுத்த ஆவி அவங்க கொடுத்துருக்காரு. பரிசுத்த ஆவி இல்லாமல் பரலோகம் ஒருத்தரும் போக முடியாது. உங்களை ஃப்ளைட்டு மாதிரி தூக்கின்னு போகிறவர் அவர் தான். ரைட், கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இங்கே வந்துடலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பண்டிகை. இவை எல்லாம் யாரை பற்றினது? பவுல் சொல்கிறாரு இந்த இதெல்லாம் வந்து வருங்காரியங்களுக்கு நிழலாக்குது. இவைகளின் பொருள் இயேசு கிறிஸ்துவை பற்றினது. சரிங்களா? நிறைய ஷமோத், இது கிளாஸுக்கு நான் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன். ஷமோத் அப்படின்னா யாத்திரை பண்ணுறவங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஷவோத் அப்படின்னா வாரங்களின் பண்டிகை. சுக்கோத் அப்படின்னா கூடாரங்கள்னு அர்த்தம். ரைட், இது எல்லாமே பைபிளில் ஒரு தன்மையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு ரகசியம் பெருசு. சரிங்களா? இந்த ரகசியம் பெரிது அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வந்துடலாம். பண்டிகை எங்கே இருக்குது? இப்போ வாரங்களின் பண்டிகை. இந்த வாரங்களின் பண்டிகை தான் பெந்தகோஸ்தே எனும் ஒரு நாள் வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெந்தகோஸ்தே நாளில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிங்களேன். பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தது. இதுதாங்க முக்கியம். ஒரு மனம் வேணும். இங்கே நம்ம ஜெபம் பண்ணும்போது இவங்கள பார்க்குறது அவங்கள பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு மனம் எங்கே இருக்கும்? பல மனம் இருக்கும். ஹலோ, ஒரு மனம் பண்ண ஒரு மனம் நல்லா பாருங்கள். ஏசப்பா சொல்லுறாரு, மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் 2 பேர் ஒருமனப்பட்டு எதை வேண்டுறீங்களோ அதை உண்டாக்குவேன்னு சொன்னார். உன் ஒரு மனத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு வருவான் தெரியுமா? ஏன்னா நீ கேட்கறது கிடைக்கக்கூடாது. கிடைக்கல தானே நீ ஆண்டரை விட்டு தூரம் போவ. அதனால் உன் ஒரு மனத்தை கெடுக்க அவன் வருவான். அப்போ கணவன் மனைவி ஒருமனப்பட்டு ஜெபிச்சா இல்லாததை உண்டாக்குவார். ஆமென். சரி, ரைட், வந்துடலாம். இப்போ பெந்தகோஸ்தேன்னு ஒரு நாள் வந்தது. அவரெல்லாம் ஒருமனப்பட்டு ஓர் இடத்துல உண்டாகி இப்போ இங்கே உட்காந்துருக்குறாங்க. வீட்டில் எத்தனை நாள் உட்காந்துருக்குறாங்க? 10 நாள். ஹலோ, 40 நாள் பரலோகத்துக்கு போனார். எங்கே? ஒலிவ மலையில் இவங்க போனாங்க. வானத்தில் அண்ணாந்து பார்த்தப்போ போனாங்க. நீங்கள் போய் காத்திருங்கன்னு சொன்னார். இந்த 10 நாள் காத்திருக்கிறாங்க. இந்த 10ஆவது நாளில் தேவனுடைய ஆவி அனுக்கிரகம் இவங்க மேலே இறங்குது. இப்போ அக்கினிமயமான நாவு என்னது? பிரிந்திருக்கிற நாவு என்னது? அக்கினி. ஹலோ, நீ அக்கினின்னா என்ன நினைப்பீங்க நீங்கள்? ஒருத்தர் யூடியூப்பில் காமிச்சார், கையில் நெருப்பு வச்சுக்கின்னு ஃபயர் அப்படின்னாரு. அந்த ஃபயரை பற்றி ஆண்டவர் பேசலைங்க. சீனாய் மலையில் மோசே முட்செடியை பார்த்த பொழுது அதில் ஒரு அக்கினி இருந்துச்சு. அந்த அக்கினி முட்செடியை கருக செய்யல, அதிசயமாக எரிஞ்சுதான். அந்த அக்கினி நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்மளை அந்த அதிசய காட்சியாய் மாற்றும். உன்னை அழிக்காது. அழிக்கிற அக்கினி வேற, உன்னை அதிசயமாய் மாற்றுகிற அக்கினி. அதுதான் அக்கினிமயமான நாவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா இல்லைங்களா? மோசே என்னடா இது நெருப்பு பற்றிக்கிச்சிங்க, ஆனால் செடி கருகாமல் அப்படியே இருக்கு, இந்த அற்புத காட்சியை நான் பார்க்க போகிறேன்னு கிட்ட போனார்னு யாத்திராகம் 3 இருக்கு. அதுதாங்க தேவ அக்கினி. உங்களுக்கு சொல்கிற, நான் உங்களுக்கு ஜலத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க நீங்கள் பின்பாகிற இயேசு ஆவினால் மக்கினாலும் இந்த அக்கினி உனக்குள்ள இருக்கிற பாவத்தை எரிக்கும், உன்னை எரிக்காது. ஹலோ, உனக்குள்ள இருக்கிற சுபாவங்களை எரிக்கும், உன்னை எரிக்காது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அக்கினிமயமான நாவு பிரிந்திருக்கிற நாவா? நல்லா பாருங்கள். பிரிந்திருக்கிற நாவு அப்படின்னா எதுக்கு பிரிந்திருக்கும் நாவு சொல்லுங்க பார்க்கலாம். பாம்புக்கு தான் இப்படி நாக்கு பிரிந்திருக்கும். எப்படி இருக்கும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாம் கவனிச்சாதான் புரியும். இன்னைக்கு
அங்கே அக்கினிமயமான நாவு, பிரிந்திருக்கிற நாவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிசாசு எப்படி பேசுமா? தந்திரமாக பேசும். நல்லா பாருங்க, வசனத்தை விட ஆதாம் ஏவாளை வசனம் பிடிக்கிறத விட பிசாசு பொய் தான் பிடிச்சிச்சு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்தியம் கிரியை செய்யறது கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் பாவம் உடனே ஒருத்தன் அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் வசனத்தை 3/4 மணி நேரம் கேட்பீங்க, ஆனால் கதை பேசுகிற எத்தனை நேரம் பேசுவோம்? புரியுதா? 45 நிமிஷத்துக்கே உங்கள் கேஸு புஷ்ஷன் ஆகிடும், புரியாது. ஆனால் கதை 5 மணி நேரங்களோட பேசுவோம். இதுக்கே கேஸ் இறங்கலை? ஏன்னா பிசாசின் தந்திரம். அவங்க பேசுகிறதுக்கு கடை ரிப்ளை பண்ணுவோம், ஆனால் வசனம் பேசுறதுக்கு ரிப்ளை பண்ணுறோமா? இது வசனம் பேசுகிறது புரியணுன்னா உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இறங்கணும். ஏன்னா தேவனுடைய ஆழங்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவர். சரி, இப்போ பாம்புக்கு நாக்கு இப்படி பிரிஞ்சிருக்குமா? சர்ப்பம் தந்திரமாக பேசுமா? ஏசப்பா புதிய ஏற்பாடு சொல்லிருக்காரு, மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16 சொல்லிருக்காரு, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய். சர்ப்பத்தை போல ஏசப்பா கற்றுக் கொடுத்துருக்காரு சீஷர்களுக்கு. நீ எப்படி வினான்னு என்னதுங்க? ஹலோ, வினா விடை. வினான்னா கொஸ்டின். உன் பேச்சு சர்ப்பத்தை போல கொஸ்டின், அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் உன் இருதயம் புறாவை போல கபடற்றதாக இருக்கணும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். யாருக்கு எப்படி பதில் சொல்லணும்னு நம்ம பேச முடியாது, ஆவியானவர் பேசுவார். இங்கே நீங்கள் இந்த அடுத்து திறந்து வாசிச்சிங்கன்னா உங்களை கொண்டு போய் அங்கங்கே பிடிக்கும்போது நீ என்ன பேசணும் என்னத்தை பேச யோசிக்காதீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து பேசுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி பேசணுன்னு. அந்த ஆவியானவர் தான் இப்போ உள்ளே வந்திருக்கிறாரு. நாக்கு பிரிஞ்சிருக்கு. இப்போ பேசுகிறாங்களா? என்ன பேசுகிறாங்க? சரி, இப்போ தொடர்ந்து வாசிக்கலாம் அவங்க என்னென்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு. 2ஆம் அதிகாரம் நிரப்பப்பட்டு இப்போ அந்நிய பாஷை ஒரு வரம். நல்லா பாருங்கள், வரங்கள் 9, ஆவியின் வரம் 9, அதில் ஒரு வரம் அந்நிய பாஷை. சரிங்களா? இந்த வரத்தை தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தாருன்னா கிரியை செய்வார். சுகமாக்குகிற வரம் இருக்குது சரிங்களா? ஒருத்தங்க போய் ஜெபம் பண்ணி கை வைக்கும்போது ஹீல் ஆவாங்க, அது சுகமாக்கும் வரம். ஆமே. தீர்க்க தரிசன வரம் இருக்குது. உன் வாழ்க்கையில் நீ அந்த ரங்கத்தில் முன்ன நாட்களில் செஞ்சதெல்லாம் புட்டு புட்டு வைப்பாங்க எடுத்து. உங்கள் அப்பாவுக்கு தெரியாது, உங்கள் அம்மாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாத புட்டு புட்டு வைப்பாங்க எடுத்தீங்க. ஏன்னா இவங்களுக்கே தெரியாது, உள்ள ஆவேறனா உன் அந்த ரங்கத்தை எடுத்து உடைப்பாங்க டமால்னு. இது ஒரு வரம். சரிங்களா? ரைட், வரம். அப்போ வரங்களின்படியே பேசுனாங்க. இப்போ வானம், அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹெவன் இருக்கும். வானத்தின் கீழே இருக்கிற இப்போ சகல தேசத்தாரிலும் இருந்து வந்து தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். ஏன்னா இந்த பண்டிகைக்கு இவங்கெல்லாம் வரணும். நீ லண்டனில் இருந்தாலும் சரி, நீ சென்னையில் இருந்தாலும் சரி, நீ பாகிஸ்தானில் இருந்தாலும் சரி, நீ கேரளாவில் இருந்தாலும் சரி, எருசலேமுக்கு போகணும். எல்லாம் போக மாட்டாங்க, பக்தி உள்ளவங்க மட்டும்தான் போவாங்கன்னு இங்கே ஒரு பிராக்கெட் காமிச்சிருக்காரு. நாம் ஏன் போனோம்? இன்றைக்கி அப்படி தான். பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பக்தி உள்ள கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தேவன் பேர் கிறிஸ்தவனை பார்க்க மாட்டார், தேவனை தேடுகிற உணர்வுள்ள இல்லை பக்தி உள்ளவனை, பக்தி உள்ள தமக்காக தெரிந்து கொள்வார், உணர்வுள்ள தமக்காக தெரிந்து கொள்வார்னு பைபிள் சொல்லுது. நல்லா பாருங்க, நான் கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு கூட்டம் நிறைய, நான் கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படியே கீழ்ப்படுறேன்னு சொல்கிற கூட்டம் கம்மி. கிறிஸ்தவன் சொல்கிற கூட்டம் நிறைய, ஆனால் கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன்னு சொல்கிற கூட்டம் கம்மி.
நான் முந்த நேரத்து அந்த இதில் போட்டிருந்தேன் 2 வழி இருக்கும். இதில் நிறைய கூட்டம் போகுது, நான் கிறிஸ்துவன் சொல்லிட்டு. ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படியே நடக்கிறேன்னு சொல்கிறவங்க ஒரு 4 பேர் தான் போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கும் அப்படி தான், அன்றைக்கும் அப்படி தான். ரைட், கர்த்தர் நல்லவர். இப்போ தேவ பக்தி உள்ள யூதர்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்தாங்க. வந்து சரி, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம கேரளாவுக்கு போனோம்ல, இப்போ கேரளாவில் ஜூ ஸ்ட்ரீட்னு இருக்குல்ல, ஜூ ஸ்ட்ரீட்னா அங்கே யூதர்கள் இருந்தாங்க. அவங்க என்ன பாஷை பேசியிருப்பாங்க? அங்கே ஏண்டா சேட்டா அப்படின்னு பேசியிருப்பாங்க, சரிங்களா? ஹலோ. ஆனால் அவங்க பாஷை தெரியும் அவங்களுக்கு, ஆனால் அந்தளவுக்கு வராது. வரும். இப்போ நம்ம எப்படி தமிழ் தெலுங்கு பேசுகிறோம், மெட்ராஸ் தெலுங்கு மாதிரி கேரளா எபிரேய பாஷை பேசியிருப்பாங்க. இப்போ இந்த கேரளாவிலேருந்து ஒரு சேட்டா அங்கே போகிறாரு, எருசலேமுக்கு போகிறாரு, இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு போகிறாரு. போகும்போது அங்கே இந்த அப்போஸ்தலர் நம்ம சேட்டா போகிறாரு. அங்கே இருக்கிற யூதன் என்ன பண்ணுறான்னா, திடீர்னு கேரளத்தில் பேசுகிறாரு, மலையாளத்தில் பேசுகிறாரு. மலையாளத்தில் பறஞ்ச உடனே இவர் வாய் திறந்து, புரியுதா இல்லையா? சரி வேணாம் விட்டுருங்க. மயிலாப்பூர்லேருந்து ஒரு யூதன் போவார், தமிழ் பேசுகிறவர், மெட்ராஸ் பாஷை பேசுகிறவர் போவார். அங்கே போனோடனே அந்த யூதன் என்ன பண்ணுறான், மெட்ராஸ் பாஷையை பேசுகிறான். என்ன மாமே அப்படி நின்றுட்டுருக்கோம், உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். அப்போ நான் அப்படி பேசலை, அவங்க தெய்வ மகத்துவங்களை பேசினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ பேசும்போது வாய் அடித்து பார்க்குறான். அடா பாவிங்களா, நம்ம எல்லா ஊர்லேருந்தும் வந்திருக்கிறோம், இவன் இந்த 120 பேர் மாறி மாறி இருக்கிற பாஷெல்லாம் பேசுகிறானே அப்படின்னு பிரமிச்சு பார்க்குறாங்க. நினச்சி பாருங்களேன், லண்டன்லேருந்து வந்த ஒரு ஆள் டக்குன்னு, சரி நம்ம அப்படி வேணா விட்ருங்க, நம்ம இருக்கிறவங்களேன் டக்குன்னு நான் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா பாஷை பேசுகிறேன், உங்களுக்கு புரியாதுன்னு வைங்களேன். சவுத் ஆஃப்ரிக்காக்காரன் வந்தால் கண்டுபிடிச்சிடுவான், என்னடா இவன் நம்ம பாஷை பேசுகிறான் அப்படின்னு அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பான். அப்படி அங்கே வந்திருந்த எல்லா ஜனங்களும் அந்தந்த பாஷை எல்லாம் பாஷை தான் வேறு, எல்லாம் யாருங்க தான்? யூதருங்க தான். இப்போ நம்ம பாஷை தான் வேறு, நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க தான். ஆமாம் இல்லைங்களா? சரி, எல்லாம் வந்தோடனே இப்போ 6ஆம் வசனம் வாசிச்சிங்களா? 6 வாசிச்சுமா? 7 வாசிங்க இப்போ. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இது எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க, சரிங்களா? அப்படி வாசிங்க அப்படியே. அதெல்லாம் ஊர் இருக்கும், எந்தெந்த ஊர்னு. எத்தியோப்பியா, அப்போ எத்தியோப்பியா இருக்காது, இது அந்த மெசபொத்தோமியானா ஈராக் நினைக்கிறேன், ஈராக், அது அந்த கண்ட்ரி. அப்போ எல்லா இடத்துலேருந்து யூதர் வந்தாங்க. அப்போ மெசபொத்தோமியாவில் எப்படி போனாங்க இவங்க? பாபிலோனில் சிறை பிடிச்சிட்டு போனாங்க பார்த்தீங்களா? அப்போ கொஞ்சம் பேர் வராமல் கூட இருந்திருக்கலாம். அங்கேயே யார் கோரே சொன்னப்போ யார் போகிறாங்களோ போ அப்படின்னா கொஞ்சம் பேர், முக்கால்வாசி பேர் வந்துருக்கலாம், கொஞ்சம் பேர் அங்கேயே தங்கிட்டு இருக்கலாம். எஸ்ரா வந்தார், நெகேமியா வந்தார், சில பேர்லாம் வந்தாங்க, கொஞ்சம் பேர் வராமலே இருந்திருக்கலாம். அப்போ அங்கங்கே தங்கிட்டாங்க. தெரியுங்களா, நம்ம இந்தியாவிலேயே மனாசே கோத்திரம் நிறைய பேர் இருந்தாங்க. ஹலோ, தெரியுமா தெரியாதா? மனசு இப்போ தான் போயிருக்காங்க எல்லாமே, ஏன்னா கடைசியில் நாங்கள் கூட்டி சேர்ப்போம்னு சொல்லிட்டு. ரைட்டு, இப்போ அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அந்த பாஷை விட்டுருங்க, நீங்கள் வீட்டில் வாசிங்க. எல்லாம் அரேபியருங்க, கிரீக்கருங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, ஆச்சரியம் பார்க்குறாங்க. எல்லாரும் 120 பேர் பாஷைகளில் பேசுகிறாங்க. சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று 11 வாசிச்சிங்களா? 11 வாசிங்க. சரி, மகத்துவங்களை பற்றி அங்கே பேசுகிறாங்கன்னு யார் சொன்னது? அந்த ஜனங்க சொல்கிறாங்க, டேய் இவங்க எல்லாம் கலிலேயாவில் இருக்கிறவங்கள யூத பாஷை பேசுகிறவங்கள இவங்க. கலிலேயா எங்கே இருக்குது தெரியுமா? நான் அது 2 நாள் சொல்கிறேன் உங்களுக்கு. கலிலேயா, தெக்கப்போலி, அங்கெல்லாம் போய் ஏசப்பா என்ன பண்ணார்? பிரசங்கம் பண்ணார். அவருடைய அதிகமான பிரசங்கங்களை கலிலேயா தான் நடந்துச்சு. சரி, ரைட்.
இப்போ இந்த கலிலேயாவில் இருக்கிறவங்க அல்லவா, இவங்க யூத பாஷை பேசுகிறவங்கள, இவங்க எப்படி நம்ம பாஷையில் பேசுகிறாங்க? என்ன சொன்னாங்க? தேவ மகத்துவம். சரி, மகத்துவம் என்னது? மகத்துவம் என்னது? தேவ மகத்துவம் என்னது? ஒண்டர்ஸ். தேவன் செய்த அதிசயங்களை சிருஷ்டி கர்த்தாவாகிய கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்தவரே, சிலுவை சுமந்தவரே, செங்கடலை பொழந்தவரே, யோர்தானை தள்ளி விட்டவரே, எரிகோவை இடித்து தள்ளினவரே அப்படின்னு தேவ மகத்துவங்கள், தேவன் செய்த அதிசயங்களை அவங்க பாஷையில் இவங்க சொல்கிறாங்களாம். அட பாவிங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. நல்லா பாருங்கள், மகத்துவம் தெரியுங்களா? ஒண்டர்ஸ்னு அர்த்தம். ஒண்டர்ஸ்னால் அவர் செய்த அதிசயங்கள். எத்தனை அதிசயங்க? 8வது அதிசயம் என்னது? இந்த உலகத்தில் 7 அதிசயங்கள் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு ரயில்வே ட்ராக்கை கட்டிருக்காங்க. நேற்று தான் யூடியூப்பில் பார்த்தேன். அது வந்து அந்த என்ன டவர், அது ஐஃபில் டவரா? ஐஃபில் டவரை விட இன்னும் ஹைட்டில் நம்ம இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டிருக்காங்களாம், ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு பாலம் மாதிரி. 8வது அதிசயம் அது வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் மனுஷங்க உண்டாக்குன அதிசயம். ஆனால் தேவன் அதிசயம் பார்த்தீங்களா? ஒன்றே ஒன்று சொன்னால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. இந்த பூமியை தொங்க விட்டுருக்காரு. தொங்க விட்டுருக்காருங்க பூமியை. அந்தரத்தை தொங்குது, எந்த பேலன்ஸ் இல்லாமல் சுற்றுது. 1200 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுது. யார் இதுக்கு கீ கொடுத்தது பூமி சுற்றுறதுக்கு? பூமி தானே சுற்றுதுல, சும்மா சுற்றிடுமா? ஒரு காரு போகிறதுக்கு ஒரு பேட்ரி வேணும், இல்லை கீ கொடுத்தா தானே போகும். அதுக்கு மூவ் ஆகிற அந்த கொடுத்தது யார்? அவர் தான். அதிசயத்துக்கெல்லாம் அதிசயம் காட்டுறவர். ஆமாண்ணா இல்லைங்களா? பூமி அந்த இடத்துல தொங்குது. இன்றைக்கி வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க முடியல அது எப்படி தொங்குதுன்னு. தொங்க விட்டுருக்காரு. கர்த்தர் நல்லவர். அப்படி அவர் செய்த அதிசயங்களை சொல்லமா நம்ம சொல்கிறோமா? வந்து சபைக்கு வரோம், வந்த உடனே என்ன தெரியுமா, வாயை திறந்து நம்ம தேவன் செய்த, எங்க உங்களுக்கு செஞ்சுதான் சொல்லிக்குவாங்க மனசில். பைபிளில் இவ்வளோ சாட்சி இருக்குது. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அவர் எத்தனையோ அதிசயம் செஞ்சுருக்கிறாரு. அதை சொல்லணும், மகத்துவத்தை சொல்லணும். சரிங்களா? தேவன் அந்த விருப்பப்படுவார். நல்லா பாருங்கள், அவங்க சொல்லலை, அவங்களுக்குள்ள இருந்த ஆவியானவர் சொன்னார். அப்போ ஆவியானவருக்கு என்ன பிடிக்குதுன்னா தேவனை துதிப்பது பிடிக்கும். உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தால் நீங்கள் தேவனை துதிப்பீங்க, இல்லைன்னா கஷ்டம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கும் சொல்லி கொடுக்கல, அவங்க வாயில் ஆவியார் உள்ள பூந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த மகத்துவங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆமென். ரைட். அப்போ இப்போ வந்துடுங்க, தொடர்ந்து வாசிங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. தேவனை துதிக்கும்போது கிண்டல் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்குல்ல, நம்ம கண்ணை மூடி தூச்சிட்டு இருப்போம், கிண்ணுவாங்க பக்கத்தில் உட்காந்துக்கின்னு. சின்ன பிள்ளைங்களா இருந்தால் எக்ஸ்கியூஸ், பெரியவங்களாக இருந்தால் நோ எக்ஸ்கியூஸ். சின்ன பிள்ளைங்க கூட ஞானமாக இருக்கணும். தேவனை துதிக்கும் போது தேவன் பார்க்கிறாருன்ற ஒரு பயம் வேணும். அங்கே பார்க்குற சொல்கிறான், இவங்க குடிச்சிட்டு போலம்புறா அப்படின்னாங்க. சில பேர்லாம் இதே தான் வேலை. பரியாச உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. இவங்க பரிசுத்தாவில் நிரம்பி தேவ மகத்துவங்க சொல்கிறாங்க. குடிச்சிட்டு, ஏன் நான் சொல்கிறேன், குடிச்சிட்டு வளர்றவன் தேவ மகத்துவத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு போனால் இன்றைக்கி நிறைய விழுந்து கிடக்கும் அங்கங்கே. தேசத்துக்காய் குடிமகன்கள் அதிகமாக இன்றைக்கி, குடிமகன் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி அந்த குடிமகன்களை காப்பாற்றுவதற்காக காவல் மகன்கள் அங்கங்கே காத்துட்ருப்பாங்க. லப்புக்குன்னு பிடிச்சிக்குவாங்க இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி குடிமகன்கள் அதிகமாய் செயல்படுவார்கள் என்று, நாட்டு நடப்புக்காக, நாட்டினுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக அவருடைய பங்கை இன்றைக்கி கொடுப்பாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. காசு கொடுத்து குடிச்சு அவங்களே போய் மாட்டிக்கின்னு 10,000 ரூபா கட்டுவாங்க ஃபைனு. சரிங்களா? அந்த குடிகாரனை போய் நீங்கள் இந்த மகத்துவத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். அவன் பாஷையில்
இதுதான். அப்போ தேவ ஆவியார் உள்ளே வரும்பொழுது தேவ மகத்துவங்கள் வரும், பரியாசம் வராது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுறாங்க பக்கத்தில் நின்றுட்டு. அப்போ பேதுரு சொல்கிறாரு, ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் 3ஆம் மணி வேலை எவ்வளோங்க? பொழுது விடிஞ்சு 9 மணிக்கு. நம்ம ஊரில் இருக்கிறாங்க வைங்களேன், காலையில் குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதிகாலையில் அதை தேடுறவங்க இருக்கிறாங்க. பிளாக்கில் வாங்கி, நான் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன், அங்கே வந்து குடிச்சிட்டு நாங்கள் இல்லைப்பா 7 பொழுது விடிஞ்சு 3ஆம் மணி 9 மணி ஆகுது, நீ நினைக்கிற மாதிரி இவங்க குடிக்கல, எல்லாம் குடிச்சிட்டு. ஏன்னா அவரையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. பேதுருவும் அந்நிய பாஷையில் பேசியிருக்கிறாரு. சொல்கிறார், யோவேல் தீர்க்க தரிசனால உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவர் ஊற்றினாரு அப்படின்னு அங்கே நின்று சத்தமாக பேசுகிறார். அவ்வளோ பரியாசத்துக்கு நடுவுலையும் பேதுருடைய சத்தம் உயர்ந்தது. ஆமேனே இல்லைங்களா? ஆமேனே இல்லையா? ரைட்டு, சரி. இப்போ இது எப்படி கரெக்டாக இந்த 50வது நாளோ அதே போல் சீனாய் மலையில் எகிப்திலிருந்து ஜனங்களை கர்த்தரை வெளியே கொண்டு வரல, அந்த பஸ்கா பண்டிகையிலிருந்து கரெக்டாக 50வது நாளில் அவங்க மேலே சீனாய் மலையிலேருந்து கர்த்தர் பேசினார். அங்கே வார்த்தை, இங்கே வார்த்தையோடு கூட ஆவி. டேட் இருக்கும் தெரியுமா? யாத்திராகமம் 19 எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 19 எடுத்து வாசிங்க. 19:1 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி, சீனாய் வானத்தை வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறாங்க அங்கே, சரிங்களா? 3ஆம் மாதம் 1 தேதி அப்படின்னா இவங்க வந்தது முதல் மாதம் 14ஆம் தேதி கிளம்புனாங்க. அப்போ 1.5 மாதம் ஆயிடுச்சு இல்லைங்களா? இவங்க வந்து சீனாயில் தங்குறாங்க. இன்னும் 3 நாள் கழித்து தான் வாரத்தை கொடுக்க போகிறாரு. அந்த கணக்கு பார்த்தா 50வது நாளில் தான் சீனாய் மலையில் அக்கினியிலேருந்து கர்த்தர் பேசினார். அந்த கர்த்தர் தான் வானத்துக்கு போய் 50வது நாளில் பரிசுத்த ஆவி என்கிற ஆவியை நமக்கு அனுப்பி தேவன் அந்த 120 பேருக்குள்ளேருந்து பேசினார். ஆமேன் இல்லைங்களா? அதே 50வது நாள், பழைய ஏற்பாட்டில் 50வது நாள் தான் சீனாய் மலையில் கர்த்தர் பேசினார். புதிய ஏற்பாட்டில் என்ன பாருங்க, அதுவும் மலை தான், இதுவும் மலை தான். ஹலோ, அது சீனாய் மலை, இது எருசலேம் மலை. அந்த எருசலேமில் சியோன் மலை, புரியுதா இல்லைங்களா? மார்க் வீடு எங்கே தெரியுமா இருக்குது? சியோன் மலை, சியோனில் இருக்கான். தாவீது சியோன் கோட்டையை பிடிச்சா தெரியுங்களா? தாவீது சியோன் கோட்டையை பிடிச்சார்ல, அதனால் தாவீது. சியோன்னா சபை. என்ன பாருங்க, ஆவிக்குரிய வார்த்தையில் சியோன்னா சபை. சபையில் அந்த மலை மேல் இருக்கிற சபை நடுந்து கர்த்தர் பேசினார். நம்ம தான் அங்கே சபை. இந்த சபைக்குள்ளே தேவ ஆவியார் இறங்கி பேசினார். அன்னைக்கு சீனாய் மலையில் பேசினார்னா புதிய ஏற்பாட்டில் சியோன் மலையிலிருந்து கர்த்தர் பேசினார். ஆமேனே இல்லைங்களா? அதுவும் மலை தான், அதுவும் 50வது நாள் தான், இதுவும் மலை தான். எருசலேம் மலை மேலே தான் இருக்கும், சரிங்களா? எருசலேம் மலை மேலே தான் இருக்கும். இதுவும் மலை தான். இது மேலேருந்து கர்த்தர் பேசினார். அங்கே அக்கினிலேருந்து பேசினார். இங்கே அக்கினிமயமான நாவுகளும் பிரிந்திருக்கிற நாவுகளுமாக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வந்து பேசுவார். ஆமேனா இல்லைங்களா? பேசினார். 50வது நாள் தான். கர்த்தர் நல்லவர். அப்போ அவருடைய எல்லா செயல்களும் திட்டமிட்டு செஞ்சார். இங்கே பார்த்தீங்கன்னா பேதுருடைய பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? இந்த நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா குத்து உண்டவர்களாய், குத்து அப்படின்னா நீங்கள் வாசிச்சிங்கன்னா 2:37 எங்கே குத்தப்பட்டாங்களா? இருதயத்தில். எப்பா வந்த ஆண்டவரை, ஜீவாதிபதியாக இயேசுவை நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே குத்து உண்டவர்களாய் கேட்ட பொழுது இதுதாங்க முக்கியமான பாயிண்ட்டு. நீ வசனம் குத்திச்சுன்னா நான் என்ன செய்யணும்னு கேட்பாங்க. நான் என்ன செய்யணும் குத்தனா கேட்பாங்க. இதே குத்திச்சு கொஞ்சம் பேருக்கு, விரியன் பாம்பு குட்டியே
அப்படின்னு சொன்னப்போ யோவான் சான் சொன்னப்போ குத்திச்சு வசனம். நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. லூக்கா 3 லூக்கா 3 தான் நினைக்கிறேன். ரைட், கேட்டாங்களா இல்லையா? இங்கே வசனம் குத்தின உடனே நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அப்போ சொல்கிறாரு, நோக்கி மனம் திரும்பி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் பரிசுத்தாவின் வரத்தை, பரிசுத்தாவி நமக்கு கிடைக்கிற ஒரு வரம். ஆமென் இல்லைங்களா? இன்றைக்கி நிறைய பேர் இல்லை, என்ன பண்ணுறது, கவலைக்கிடமான சூழ்நிலை இன்றைக்கி இருந்தால் அவங்க வாழ்க்கையில் இப்படி இருக்க மாட்டாங்க. தேவனுக்காய் எழும்பி பிரகாசிப்பாங்க. தேவனுக்காய் எதையாகலும் செய்ய வைராக்கியம் இருக்கும். நல்லா பாருங்கள், தேவ ஆவியாக இருந்தால் உங்கள் வாயில் ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய மகத்துவங்கள் தானாக வரும். கற்றுக் கொடுக்குறது என் வேலை. பேதுருவிட்ட கேட்குறாங்க, குத்தப்பட்டு என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. இதை செய்யுன்றாரு. செய்யினா அவங்க செஞ்சாங்க, செஞ்சவங்களுக்கு லாபம். அங்கே கேட்டவங்க 3000 பேர் தான் நிற்கிறீங்களா? நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஹலோ, ஆனால் 3000 பேருக்குள்ளே தான் குத்தப்பட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. மீதி இருக்கிறவங்களாம் கண்டும் காணாதவர்களும் கேட்டும் கேளாதவர்களும் இருதயத்தில் குணப்படாமலும் அப்படியே வந்த வண்ணமாக போயிட்டுருப்பாங்க. நம்ம சபைக்கு வரும்போது வசனம் நமக்குள்ளே குத்தணும். குத்துதுன்னு நினைக்காதீங்க. குத்துனாதாங்க நமக்கு ஆவியார் கிரியை செய்கிறாருன்னு அர்த்தம். ஆவியார் கண்டித்து உணர்த்துவார். உங்களை கண்டித்தே உணர்த்தலாம் தேவ ஆவி இல்லைன்னு அர்த்தம். எங்க பிள்ளைய கண்டித்து நடத்து. அவன் சிறு வயதில் நீ நடத்தினா முதிர் வயதில் விட மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. நானே கேட்குறேன், பிள்ளைங்களை கண்டிக்காமல் விட்டுருங்களேன். அப்படியே நீங்கள் கண்டிக்காமல் விட்டுருங்க. அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருவீங்களா? விட்டுருங்க பார்க்கலாம். பிள்ளையான பெரம்பால் அடி அவன் சாக மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அதான் பவுல் கேட்காரு, அன்போடு வரட்டுமா இல்லை பெரம்போடு வரட்டுமா? சரி, அப்போ தேவ ஆவியார் நமக்குள்ளே வரன்னு கேளுங்க. நல்லா பாருங்கள், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீங்க. இதெல்லாம் அப்போஸ்தலர் நாட்களில் அவங்க சொன்ன சத்தியங்க. இதெல்லாம் ஏதோ வாய்க்கு வந்ததை அடித்து விட்டு போகிறதில்லைங்க. அடித்து விட்டுட்டு போகிறதில்ல. சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறதால தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா சத்தியம் உள்ளே போக மாட்டேங்குது. சத்தியம் போகாதான் இன்றைக்கி ட்ரபுளே. ஆனால் ஆண்டவர் ஏசப்பா சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீ சத்தியத்தை அறிந்து கொள்ளு. வாரம் சர்ச்சுக்கு வர சத்தியத்தை அறிந்து கொள்ளு. வெள்ளிக்கிழமை உட்கார்ற, செவ்வாய்க்கிழமை உட்கார்ற, ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து நீ உட்கார்ந்தவன்மாய் போகாத. இந்த 3000 பேரை போல நீ இரு, குத்தப்பட்டவர்களாய். ஏன்னா அவங்க தேவ மகிமையை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாய் வார்த்தை பெற்றுக்கொண்டு பரலோகத்தில் இருப்பாங்க. இப்போ அவங்களாம் இப்போ நம்ம போய் பேதுரு அண்ணாவை பார்த்து கேட்போம் போகும்போது, அண்ணா பேதுரு அண்ணா உங்கள் பிரசங்கத்தில் இப்போ முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே யார் அப்படின்னா அவருக்கு ஞாபகம் இருக்காது. 3000 பேர் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ஒரு எப்படி நடந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள், ஜகஜோதியாக இருந்திருக்கும். 3000 பேர் யாருன்னா அவருக்கு தெரியாது, மறந்துட்டு இருப்பார். அவங்க கை தூக்குவாங்க, நான் ஒரு ஆள் அப்படின்னு கை தூக்குவாங்க. அப்போ அவங்க எல்லாரையும் பார்க்கலாம். புரியுதா இல்லையா? ரைட். அப்போ பேதுரு சொன்னபோது குத்தப்பட்டவர்களாய் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இதே நீங்கள் கணக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சீனாய் மலையாண்ட 3000 பேரை ஆண்டு கொண்டுட்டார் தெரியுமா? 3000 பேரை வெட்டி கொண்டாங்க தெரியுமா? இங்கே எப்படி பேதுருனுடைய பிரசங்கத்தின் மூலிமா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களோ அதே போல் மோசே அப்புறம் லேவியர் கையால் 3000 பேரை வெட்டி கொண்டாங்க. அங்கே வாசிங்க யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. யாத்ரா இல்லை, அதில் அந்த கீழே போய் பார்க்கும்போது இருங்க, நான் இங்கே எழுதினேன் டக்குன்னு. 28 32 28 விழுந்தார்கள் அப்படின்னா இவங்க வெட்டி கொண்டுட்டாங்க. யார் இவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்ணுக்குட்டியை செஞ்சு வணங்கிட்டாங்க. மேலே தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ள மோசே போய் திரும்ப வரத்துக்குள்ளே இவங்க இங்கே கீழே களியாட்டம் ஆயிடுச்சு. அதனால் கோபம்
வெட்டு அப்படின்னோடனே லேவியர்கள் எழுந்து வெட்டினாங்க. அந்த 3000க்கு இந்த 3000, அந்த மலையாண்ட 3000 செத்துச்சுன்னா இந்த மலையாண்ட 3000 ரட்சிக்கப்பட்டது. ஆமேனே இல்லைங்களா? அங்கேயும் வார்த்தை தானே வந்துச்சு, இங்கேயும் வார்த்தை தானே வந்துச்சு. நல்லா பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் பட்சிக்கிற அக்னியாய் கர்த்தர் பேசினார். இங்கே பார்த்தீங்கன்னா அக்கினிமயமான நாவுகள் மூலமாக, பிரிந்திருக்கிற நாவுகள் மூலியமாக கர்த்தர் பேசி 3000 பேர் ரட்சிக்க வச்சார். ஆமேனே இல்லைங்களா? 2 மலை தான், 2 அதே சம்பவம் தான். அங்கே இழந்ததை கர்த்தர் இங்கே மீட்டு கொண்டார். ஆமேனே இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். அப்படி இந்த பெந்தகோஸ்தே நாளில் கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சார். பெந்தகோஸ்தே பண்டிகை, சரிங்களா? பெந்தகோஸ்தே பண்டிகை. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 5000 பேர் என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா போல்டாக பேசுகிறாங்க. இப்போ பேதுருவும் யோவானும் படிப்பறிவு இல்லாதவர்கள். நான் சொல்கிறேன் பாருங்களேன், தேவ காரியத்துக்கு படிப்பு ஒரு முக்கியத்துவம் இல்லை. படிப்பை சாக்கு காமிக்காதீங்க. நீங்கள் மனப்பாட வசனங்கள் இருக்கா இல்லைங்களா? பேதுரு மீன் பிடிக்கிறவர் தானே, அந்தளவுக்குலாம் நாலேஜ்லாம் கிடையாது. பவுல் சொல்கிறீங்களா, அடி பின்னுவார் போட்டு, சரிங்களா? பின்னுவார் போட்டு படிப்புலாம். கமாலியல் பாதத்தில் உட்காந்து படித்தவர், ஏசப்பா கிட்ட படித்தேன்னு சொல்லி கலாத்தேரில் சொன்னார். நல்லா பக்காவை படித்து தேறினவர். என் வயசில் எல்லாரை விட நான் தான் தேறினவன் சொல்லி அவரே சொன்னார். ரைட், அவரை ஒரு பக்கம் விட்டுருங்க. அவர் நிறைய 14 நிருபங்கள் எழுதிட்டார். ஆனால் இந்த பேதுரு இருக்கார் பார்த்தீங்களா, பேதுரு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவர் முரடை. அந்த முரடங்கிட்ட கர்த்தர் வசனத்தை பேச வச்சார். அப்போ முரடங்கிட்ட கர்த்தர் வசனத்தை பேசுறாருன்னா நம்ம மூலியமாக கர்த்தர் வசனத்தை பேச வைப்பாரா இல்லைங்களா? சாக்கு போக்கு சொல்லாதீங்க, படிப்பு இல்லை, தெரியாது, இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம மூலியமாக பேசினா பேசுவார். பேதுரும் யோவானும் படிப்பறிவு இல்லாதவர்கள்னு இந்த அப்போஸ்தலர் 4 சொல்லப்பட்டிருக்கு. அவங்க பேசுகிற தைரியத்தை கண்டு அவங்க ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 4:13. என்ன அறிவில்லை? உண்மையா? படிப்பறிவு இல்லாதவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு பேசுகிறது என்னது? யோவேல் தீர்க்கதரிசி. அவர் பேச நினைக்கிறீங்களா? ஆவியானவர் தான் பேசுவார். உங்களுக்குள்ளே தெய்வ ஆவியானவர் இருந்தார்னா வசனத்தை உங்களை பேச வைப்பார். ஏன்னா பேசுறது நீங்கள் இல்லை, உங்கள் உடம்பு உங்களுது உள்ள இருக்கிற ஒரு தேவ ஆவியானவர். கல்விமானின் நாவை நமக்கு கொடுக்குற தேவ ஆவியார். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த நாள் எவ்வளோ முக்கியமான நாள் தெரியுங்களா? பண்டிகையில் 3 பண்டிகை பிரதான பண்டிகை. அதில் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை, வாரங்களின் பண்டிகை மிக முக்கியமானது. நமக்காக தேவன் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து நமக்காக பரிசுத்த ஆவியை அனுப்பி, ஆதாம் எதை இழந்தாரோ, எங்கிருந்து தள்ளப்பட்டாரோ, அதை மீண்டுமாக நமக்கு கொடுப்பதற்காக, மீண்டுமாக நம்ம ஏதேன் தோட்டத்துக்குள்ளே சேர்க்கும்படியாக. ஏதேன் தோட்டத்தில் உங்களுக்கு எனக்கும் வழி திறந்துருக்கு, தெரியுமா? தெரியாதா? அங்கே கேருபீன்களை வச்சு வழியை அடைச்ச தேவன் புதிய ஏற்பாட்டில் திறந்துட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிரை விட்ட உடனே திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. எந்த ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்து வாசல் அடைக்கப்பட்டதோ, அந்த ஆதாம் ஏவாளிலிருந்து வந்த நமக்கு கர்த்தர் பாதையை திறந்தார். ஆமென். இவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்காக செஞ்சுருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னார், எல்லாம் கேட்குற ஆகாயத்து பட்சியை கேட்டுப்பா, அதை பாரு, எதுவுமே இல்லை, எல்லாம் கேட்குறீங்களே, பரிசுத்த ஆவியை கேளுங்க அப்படின்னாரு. பிள்ளைங்க மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா? பொல்லாதவராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவங்களை கொடுக்கும்போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்போ கேட்கறது இல்லை. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆவியானவர்லாம் நீங்கள் பரலோகம் போக முடியாது. உங்களை கொண்டு போகிற ஒரு ஆவியானவர். அதனால தான் ஆவியின் வரத்தை அணுகிறத்தை கர்த்தர் கொடுத்தார். உனக்கு எது கொடுத்தா நல்லதுன்னு ஆண்டு தெரியும். நமக்கு தெரியல, என் பிள்ளைக்கு இது வாங்கி கொடுத்தா நல்லதுன்னு தெரியுமா? இல்லை. அப்படி மனுஷனாகிய நம்மளே இப்படி யோசிக்கும்போது பரமபிதா உனக்கு பரிசுத்த ஆவி கொடுத்தா தான் பரலோகம் வருவேன்னு தெரியும். அதனால் பரிசுத்த ஆவி கொடுத்துருக்காரு.
மீதெல்லாம் நம்ம இங்கே என்னத்தை சம்பாதிச்சாலும் என்னத்தை சேர்த்தாலும் என்னத்தை பண்ணாலும் எல்லாம் போகும்போது உன் உடம்பே உன் கூட வராது. ஹலோ, நீ போகிற ஸ்பீடுக்கு முதல்ல உன் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிடும், அதுக்கப்புறம் உன் சதெல்லாம் பிச்சிக்கும், அப்புறம் உன் எலும்பெல்லாம் எகிரிடும். எங்கே போகும்போது? கொஞ்சம் தூரம் போகும்போதே காணாமல் போயிடும். நினச்சி பாருங்கள், ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போதே மூஞ்சிலாம் இப்படி போகும் தெரியுமா வண்டியில்? அப்போ நீங்கள் தூதர்கள் போகிற ஸ்பீடில் போகும்போது உன் எலும்பு, உன் ட்ரெஸ்ஸு, உன் சதை எல்லாம் பிச்சுட்டு உன் ஆத்துமா, ஆவி மட்டும் மேலே சல்லுன்னு போகும் அப்படி. ஆமென். அதனால் தேவ ஆவியானவரும் உனக்கு தேவன் கொடுத்த ஜீவ ஆத்மாவும் தான் அங்கே வரும். அதனால் நம்ம ஆயத்தப்படுவோம். இந்த நாளை இனி வர நாட்களில் இந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா குற்றப்படுத்துவாங்க. கொலோசியர் சொன்னது போல் ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு அதை கை கொள்ளுவோம். அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினதே. ஆமென். ஆமென் இல்லைங்களா? கர்த்தர் வரும்போது அவரை எதிர்கொள்ள நமக்கு தேவ ஆவியானவர் கண்டிப்பாக வேணும். புத்தியுள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவி இருந்தால் புத்தி, பரிசுத்த ஆவி இல்லைன்னா புத்தி இல்லை. சரிங்களா? ஞானம் நடத்துவார். இந்த பெந்தகோஸ்த நாளில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் அன்னைக்கு அற்புதம் செய்கிறவரில் இன்றைக்கும் செய்யார். பாட்டு பாடணும். அப்போஸ்தல நாட்கள் செய்து போல் இன்றும் செய்ய வேண்டுமே. கேட்கணும், பாட்டு பாடுறதில்ல. ஆண்டவரே அன்றைக்கி செஞ்ச உங்கள் அற்புதங்கள் எங்கே கேட்டாங்க தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டில், ஆண்டவரே நீங்கள் எகிப்தில் செஞ்ச அற்புதங்கள் எங்கே, செங்கடலில் பிறந்தது எங்கன்னு அப்படின்னு இங்கே இஸ்ராயல்லேருந்து கேட்டாங்க ஜனங்க. நம்ம கேட்கணும். கேட்கும்போது அவர் அதிசயத்தை காண்பிப்பார். கிதியோன்னு கேட்டார், மனோவா கேட்டார், அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க. கேட்டதுக்கெல்லாம் அதிசயத்தை காண்பிச்சார். எங்கே ஆண்டவரே உங்கள் அதிசயம், என் வாழ்க்கையில் சப்புன்னு இருக்க ஒரு அதிசயத்தை பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டு பாருங்கள், செய்வார். அதுக்கு நீ உன் வாயில் அவர் செஞ்ச அதிசயத்தை முதல்ல விவரி. அவங்க எப்படி தெரியுமா அதிசயத்தை வாங்கினாங்க? எங்கே ஆண்டவரே பொழந்தீங்க செங்கடல அதிசயமாப்ப, இப்போ பொழங்க ஆண்டவரே அப்படி அந்த ஒன்றரை சொன்னால் தான் இப்போ செஞ்சார் அவங்களுக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ தேவன் செய்த மகத்துவங்களை சொல்லுங்கள். வாரம் நம்ம வரோம் சர்ச்சுக்கு, வாரத்தில் 3 நாள் இருக்கும். வந்து உட்காரக்கூடாது. சும்மா உன் வாயை சும்மா வைக்காத. உனக்குள்ள ஆவியாக இருந்தால் உன்னை சும்மா வைக்க விட மாட்டார். தேவ மகத்துவங்களை துதிக்க வைப்பார். அவன் பார்த்து கிண்டல் பண்ணுறான், இவன் பார்த்து கிண்டல் பண்ணுறான்லாம் யோசிக்க மாட்டோம். நாம் துதிக்கிறது வானத்தையும் பூமியையும் படைத்தவரை, பூமியை அந்தரத்தில் தொங்க விட்டவரை. உன்னை கிண்டல் பண்ணுறவனை தொங்க விடுவார். பூமி அந்தரத்தில் தொங்குற மாதிரி தொங்க விடுவார். அதனால் அவனை பார்க்காத, உன்னை உயர்த்துகிற உன் தேவனை பாரு. உனக்கு ஆவியை கொடுத்த உன் தேவனை பாரு. உனக்கு உயிரை கொடுத்த உன் தேவனை பாரு. கொடுத்தாரு இல்லை? உயிரை கொடுத்தார், ஆவியும் கொடுத்தாரு. அவரை பார்ப்போம், முன்னோக்கி செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பெரிய காரியம் நம்ம செய்வாராக. ஆமென்.